இந்த வாட்டி நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசியில இருக்காரு, சுக்கிரன் கன்னி ராசியில இருக்காங்க, சூரியன் துலாம் ராசியில இருக்காங்க, செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசியில இருக்காங்க, சந்திரன் மற்றும் ராகு கும்ப ராசியில இருக்காங்க, சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. இந்த மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு. அங்க சூரியன் உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 16ஆம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டுட்டு விருச்சிக ராசிக்கு போவாரு. அங்க செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 23ஆம் தேதி புதன் வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆவாரு. விருச்சிக ராசியை விட்டுட்டு வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற புத்த பகவான் திரும்பி துலாம் ராசிக்கு வர போறாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட தொழில் வீட்டு அதிபதியான புதன் 23ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீட்டுல இருப்பாரு. தொழில் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுப்பாரு இந்த புத பகவான் இந்த 23ஆம் தேதி வரைக்கும். ஸோ பிசினஸ்ல லாசஸ் வர்றது, ப்ரொஃபஷன்ல லாசஸ் வர்றது. ஃபார் சப்போஸ் நீங்க ஒருத்தங்களுக்கு ஃப்ரீலான்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு 10 ரூபீஸ் வர வேண்டியது 1 or 2 ரூபீஸ் தான் மிச்சம் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 7ஆம் வீட்டு அதிபதியான 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுல இருப்பாங்க. லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால லாபம்ன்றது நல்லாதான் இருக்குது. தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில லாசஸ் வந்தாலுமே சரி, லாபம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லாபமும் வந்துட்டு இருக்கும். அது எப்படின்னா, இப்போ ஃபார் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு 10 ரூபாய் வந்துருச்சு. ஆனா நீங்க அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்காக கடன் வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு 20 ஒரு 8 ரூபாய் கடன் வாங்கி வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கடனுக்கு வட்டி எல்லாமே சேர்த்து 10 ரூபாய் ஆகும். ஸோ எப்படி ஒரு 10 ரூபாய் வருதோ அப்படியே அந்த 10 ரூபாய் போகுது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 6ஆம் வீடுன்னா ஆர்குமெண்ட்ஸ், எதிரைகள், சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. அந்த வீட்டோட அதிபதி எங்கே இருக்காரு? 11ஆம் வீட்டானா ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் எல்டர் சிப்ளிங்ஸ் ஹவுஸ்ல இருக்காரு. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் கூடயும் மூத்த சகோதரிகள் கூடயும் கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி விஷயத்துல மூத்த சகோதரிகள் கூட ப்ராப்பர்ட்டி விஷயத்துல கருத்து வேறுபாடு இந்த லீகல் இஷ்யூஸ், லீகல் கேஸ்ன்றது ஃபைல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே சில பேருக்கு நண்பர்கள் கூட கருத்து வேறுபாடுகள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. நண்பர்கள் கூட லீகல் இஷ்யூஸ்ன்றது நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு தொழில் வீட்டதிபதியான புத பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வருவாரு. 12ஆம் வீட்டை விட்டுட்டு வக்ரகத்தியில 11ஆம் வீட்டுக்கு வருவாரு. ஸோ 23ஆம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வகையில அப்படியே நிறைய லாபங்கள்ன்றது வருங்க. எதுக்குன்னா தொழில் வீட்டதிபதி கெயின்ஸ் ஹவுஸ்ல இருக்காரு. யாரு கூட சேர்ந்து இருக்காரு? கெயின்ஸ் லார்டு, அந்த வீட்டுக்கு அதிபதி கூட வேற சேர்ந்து இருக்காரு. ஸோ இங்க தொழில் மூலமா நிறைய லாபங்கள் இருக்குது.
வியாபாரம் செய்யறவங்களுக்கு வந்து வியாபாரத்துல நிறைய ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் இருக்கும். அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலையில வந்து இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களோட 11ஆம் வீட்டுல சூரியன் இருப்பாரு. எப்போ வரைக்கும்? 11ஆம் வீட்டுல வந்து சூரியன் இருப்பாரு 16ஆம் தேதி வரைக்கும். இப்போ 16ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியன் வந்து எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல இருப்பாரு. சோ நிறைய பேர் ஃபாரின் போகணும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. வெளிநாட்டுக்கு புறப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டதிபதி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன், 5ஆம் வீடுன்னா நார்மல் எஜுகேஷன் பிஜி டிகிரி ஹவுஸ், 9ஆம் வீடுன்னு வச்சுக்கோங்க ஹையர் எஜுகேஷன் பிஜிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இங்க அப்படியே சில பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் மூலமா வந்து சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து 11ஆம் வீட்டுல நீச்சகட்டமா இருப்பாங்க. சோ 11ஆம் வீட்டுல நீச்சகட்டமா இருந்தாலுமே சரி, நீச்சபங்க ராஜயோகம் ஆச்சு அங்க. சோ 9 அதிபதி வந்து நீச்சபங்க ராஜயோகம் ஆயிட்டு 11ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இங்க உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஹையர் எஜுகேஷன் மூலமா உங்களுக்கு கெயின்ஸ் கிடைச்சிடலாம். ஃபார் சப்போஸ் நீங்க வந்து டபுள் டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரியான வேலை வந்து கிடைக்கல இப்போ வரைக்கும். சோ உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரியான வேலையும் சம்பளமும் இந்த டைம் பீரியட்ல கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ இது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கான ராசி பலன். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 23ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு கெயின்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா 7ஆம் வீட்டதிபதி 6ஆம் வீட்டதிபதி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால 11ஆம் வீட்டுல சில பேருக்கு டைவர்சஸ், செகண்ட் மேரேஜ் நடக்கலாம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கொலீக்ஸ் மூலமா ஒரு சில பிரச்சனைகள், ஆபீஸ் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு டெய்லி வந்து விளக்கேத்து வச்சுட்டு மேரிட்டல் ஹாப்பினஸ்க்காக, முக்கியமா மேரிட்டல் லைஃப்ல நிறைய பிரச்சனை தெரியுது. சோ மேரிட்டல் ஹாப்பினஸ்க்காக வந்து ருக்மிணி கல்யாணம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வந்து உங்களுக்கு ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான ராசி பலன்களு, பெயர்ச்சி பலன்களு, ஜோதிட பலன்களு தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துருச்சுன்னு காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் போடுறது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.